முறுக்கு அவல் பொரி அஞ்சரைப்பட்டில இன்னைக்கு கரூர் தாந்தோன்றிமலை ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்க நமக்காக யாரு என்ன குக்கிங் செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? சரோஜா. அப்படி போடுங்க. சூப்பர். எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? அசோகா பிட்டு செஞ்சு காட்டலாம். அசோகா பிட்டா? இதோட பேரே தானா? பேரே தான். இது என்ன கரூர் ஸ்பெஷலா? தஞ்சாவூர் ஸ்பெஷல். உங்க சொந்த ஊரு? தஞ்சாவூர். அப்படி போடுங்க. கரூர் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? 30 வருஷம் ஆச்சு. சரி, எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்க என்ன பண்றாங்க? பையன் இன்ஜினியரா சிங்கப்பூர்ல இருக்கான், பொண்ணு இன்ஜினியரா சிங்கப்பூர்ல இருக்காப்ல. வெரி குட். ஓகே. சோ இப்போ இந்த அசோகா பிட்டு அப்படின்றது இது என்ன ஸ்வீட் ரெசிபியா இல்ல காரமா? ஸ்வீட் ஸ்பெஷலா எல்லா விஷயங்களுக்கும் செய்யறது, பர்த்டே செய்யறது, மேரேஜுக்கு செய்யறது, எல்லா இதுக்கும் செய்வாங்க. பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும், சாப்பிடுங்க. தஞ்சாவூர்ல அது ஃபேமஸா எல்லா இடத்துலயும் செய்வாங்க. இங்க யாரும் அந்த மாதிரி செஞ்சதில்லை, அதனால நான் இப்ப செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். வெரி குட். ஓகே. சோ இந்த அசோகா பிட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்து ஆரம்பிக்கலாம். சூப்பருங்க. பால், திராட்சை, ஏலக்காய், நெய், கோதுமை மாவு, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, சர்க்கரை, பாசிப்பருப்பு பேஸ்ட், கலர் பொடி. அவ்வளவுதானா? என்ன பண்ண போறீங்க? முதல்ல வானிலை பத்த வச்சு முந்திரி திராட்சையை வறுத்துக்கணும். எதுல? நெய்யில. ஓ, ஓகே. சோ அடுப்பு பத்த வச்சுக்கலாமா? பத்த வச்சுக்கலாம். ஓகே. இந்தாங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அப்படியா? சரி. இந்தாங்க. நெய் ஊத்தியாச்சுப்பா. அடுத்தது முந்திரி பருப்பை போட்டு வறுக்கணும். ஓகே. நெய் காஞ்சது போதுமா? காஞ்சது போதும். இந்தாங்க. கப்பை எடுத்து கொட்டலாம். போதுமா? போதும், லேசா வறுத்தா போதும். இல்ல, ஒரு நிமிஷம் நீங்க வச்சுக்கோங்க, போட்டுடுங்க. சரி. இப்ப என்ன சொட்டு நெய் ஊத்தி திராட்சையை வறுக்கணும். தனித்தனியா தான் வறுக்கணும்? தனித்தனியா தான் வறுக்கணும். ஓ, இந்தாங்க. திராட்சை கொடுங்க. இந்தாங்க. கப் எடுத்துங்க, அதுல கொட்டிடலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப நெய்யை ஊத்தி கோதுமை மாவு வறுக்கணும். ஓ, சரி சரி. இதான கோதுமை மாவு? அதான் கோதுமை மாவு. ஓ, ஃபர்ஸ்ட் நெய் வேணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். இதுக்கு எவ்வளவு நெய் தேவைப்படும்? இதுக்கும் கொஞ்சம் தான் முதல்ல போடணும், அப்புறம் நிறைய. பொதுவா அல்வானாலே நெய் அதிகமா இருக்கும், இதுக்கு கொஞ்சமா போட்டு. இது வறுக்க எடுத்துக்கிறதுனால கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஊத்தணும். கோதுமை மாவு பொண்ணு நிறமா வறுத்துக்கிட்டு பாலையும் ஊத்தி அந்த பேஸ்ட், பாசிப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டணும். ஓஹோ. கிண்டி அதுக்கப்புறம் தான் நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் போடணும். சரி சரி. இப்ப இன்னும் போதுமா இல்ல வறுக்கணுமா? போதும், பால் கொடுங்க. தானே? அதான் பால். இது எப்படி, பச்சை பாலா காய்ச்சினதா? காய்ச்சின பால். அப்படியா? ஊத்திக்கும். அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் இவ்வளவு தேவைப்படுமா? போடும். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு. போடவா? போடும். கலர் பொடியும் போடுங்க. அதே இப்பவே போடணும்? ஆமா. இப்போ இந்த பாசி பருப்பு பேஸ்ட் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. இது என்ன, வேக வச்ச பாசி பருப்பு அரைச்சுக்கணுமா? ஆமா, வேக வச்ச பருப்பை மிக்சியில போட்டு ஒரு அரைச்சுக்கணும். இல்லைன்னா அந்த சில ஓரத்துல இருக்கிறதுல அந்த முழுசு முழுசா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது வந்து டேஸ்ட் இது பண்ணிடும். மைய அரைச்சுக்கணும். கலர்பொடியும் போடுங்க, அதுலயே கலர்பொடி போட்டுருங்க. போதுமா? போடுங்க, கொஞ்சம் போடுங்க, பாத்துக்கலாம் கலர் எப்படின்னு. என்ன வேணுமோ கொஞ்சம் போடுங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த சர்க்கரை எடுத்து போடுங்க. சர்க்கரை அதுல கொட்டுங்க. அப்படி இதுல கொட்டிடலாம்? அதுலயே கொட்டிடலாம். ஓகே ஓகே, அவ்வளவுதான்.
நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நான் ஊத்துறேன். எவ்வளவு அளவு மட்டும் சொல்லுங்க. ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்க. போதுமா? போதும். அப்புறம் போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்டது தப்பாயிருச்சு. நெய் கம்மியா போடணும்ன்றது. இந்த திப்பி திப்பியா கட்டிக்கிட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சிருமா? கரைஞ்சிரும், எல்லாம் கரைஞ்சிரும். ஓ, ஸ்வீட் தான் அதிகமா வீட்டுல செய்வீங்களோ? காரமும் செய்வோம், ஸ்வீட்டும் இருந்தாலும் செய்வோம். இது உங்களோட ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இப்போ. சரியான எக்ஸசைஸ் போல இது. ஆமா, எக்ஸசைஸ் மாதிரி தான், நல்லா செய்யணும். இது வரைக்கும் செஞ்சதுல இல்ல, புதுசா செய்யும் கொஞ்சம். அத ரொம்ப டென்ஷனா கிளறிட்டு இருக்கீங்கள? இல்ல 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 இல்ல. சரி, உங்களோட பொழுதுபோக்குலாம் என்ன? பொழுதுபோக்கு டிவி பாக்குறது, புத்தகம் படிக்கிறது, கோயிலுக்கு போறது. சரி, உங்க ஏரியால இருக்க இந்த தாந்தானிமலை கோயில், பெருமாள் கோயில் பத்தி சொல்லுங்களேன். பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். புரட்டாசி மாசம் தேர், நல்ல விசேஷங்களா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் விரும்பி இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இப்போ இன்னும் இந்த கட்டிக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் கரையறதுக்கு லேட் ஆகுமோ? இல்ல இல்ல, ஆயிடும். ஓகே, எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் கிண்டணும். கிண்டுனா சீக்கிரம் ஆயிடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அடடே, முந்திரி திராட்சையும் போட்டா சரியாயிடும். இப்பவே வாசனை கமகமன்னு வருது. இதுல இன்னும் முந்திரி திராட்சை சேர்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சேர்க்கணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா? இல்ல, இப்பவே சேர்க்கலாம். போடவா? போடுங்க. திராட்சையும் போட்டுருங்க. பயங்கர சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி கிடைச்சிருக்கு. பாக்குற அத்தனை பேருக்கும் செம்ம டெம்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிலாக்ஸா செஞ்சீங்க, அதான் இதுல பியூட்டிஃபுல்லான விஷயமே. அழைச்சிக்காம, இல்லைன்னா அல்வா செய்யறதுக்குலாம் நம்ம ஆளுங்க வந்துட்டு அப்படி வேர்க்கு வேர்க்கு அப்படி போட்டு கிண்டி. அல்வா செய்யலாம் கஷ்டம் இல்லையா? உண்மைதான், அதே நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சீங்கன்ற. கொஞ்சம் ஈஸி, அதனால கொஞ்சம் நல்லா செய்ய. கொஞ்சம் நெய் ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம். போதும். ஏலக்காய் பொடி போடுங்க. கிண்டிட்டு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா அது இன்னும் ஏலக்காய் பொடி கேட்கலையேன்னு. ஃபுல்லாவே வா? ஃபுல்லா போட்டுருங்க. தீபாவளிக்கு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி கிடைச்சிருச்சு. இப்போ இது எவ்வளவு நாள் வரைக்கும் கெடாம வச்சு சாப்பிடலாம்? ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாவா இல்ல வெளியிலயா? வெளியில 4 நாள் வச்சிருக்கலாம். அப்புறமேக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதுதான். பட் இது சில்லு சாப்பிட்டா விட சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? சுடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, ஓகே ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அப்படி போடுங்க. ஓகே, அது ஆறிட்டு இருக்கட்டும். ஓகே. சில கேள்விகள்லாம் இருக்கு. 30 வருஷம் ஆச்சு கரூர் வந்து. இந்த ஊரை பத்தி அப்ப A to Z எல்லாம் தெரியும். என்னென்னலாம் இந்த ஊர்ல சிறப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க? சிறப்பா எல்லா டெக்ஸ்ட் இருக்கு, கோயில்கள்லாம் இருக்கு. அசோக் அப்படி ஆறிடுச்சா? ஆறிடுச்சு. வேணாமல சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கொடுங்க உங்க கையில. கப்பு கொடுங்க. இந்தாங்க. சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ, நன்றி. ஒரு புதுவிதமான ரெசிபி இது. பாக்குற அத்தனை பேருக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். எனக்கு அந்த டெம்டிங் இப்ப சாப்பிட்டோன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அசோகா பிட் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். அசோகா பிட் செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில நெய் ஊத்தி நல்லா நெய் காஞ்ச பிறகு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பவுல்ல கொட்டி வச்சுக்கோங்க. மறுபடியும் நெய் ஊத்தி திராட்சையை தனியா வறுத்தெடுத்து அதையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க.
கடாயில மறுபடியும் நெய் விட்டு இந்த நெய் நல்லா காஞ்ச உடனே கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வருந்ததுக்கு அப்புறமா நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு பால் ஊத்தி அந்த பால் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது பாசிப்பருப்பு பேஸ்ட், ஆல்ரெடி நம்ம வேக வச்சு அரைச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சுகர் போட்டு கிளறி, சுகர் நல்லா வந்துட்டு அந்த கோதுமை மாவோட மிக்ஸ் ஆகும் பொழுது நல்லா தேவையான அளவு நெய் ஊத்தி கிண்டிக்கிட்டே வாங்க. கட்டி கரையிற அளவுக்கு கை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதையும் போட்டு கிளறிக்கோங்க. இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏலக்காய் பொடியை போட்டு சிறிது நேரம் அடுப்புல வச்சிருந்தோம்னா அசோகா பிட்டு ரெடி.